திருச்சி மத்திய சிறையில் கைதிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டு பலர் காயமடைந்துள்ளனர். கைதிகளை இடம் மாற்றியதால் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியது எப்படி? திருச்சி மத்திய சிறையில் விசாரணை கைதிகள், தண்டனை கைதிகள் என சுமார் 1500 பேர் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். சிறையின் 14வது பிளாக்கில் விசாரணை கைதிகளான லோகநாதன், தரணி, விஷ்ணு, நாகராஜ் ஆகியோர் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த 4 பேரும் சேர்ந்து முருகானந்தம் என்ற கைதியிடம் திடீரென தகராறில் ஈடுபட்டதுடன் அவரை இரும்பு கம்பியால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனை தடுக்க முயன்ற மற்றொரு கைதியான மதிவாணன் என்பவரையும் இந்த 4 பேரும் சேர்ந்து தாக்கி இருக்கின்றனர். காயமடைந்த 2 கைதிகளும் சிறையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். சிறை காவலர்கள் நடத்திய விசாரணையில் கைதிகள் மோதலுக்கான காரணம் என்ன என்பது தெரிய வந்தது. விசாரணை கைதி லோகநாதனுடன் அவரது நண்பர்கள் திண்டுக்கல்லைச் சேர்ந்த பிரசன்னகுமார், காமேஷ் பிரபு உட்பட மேலும் சிலரும் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் பிரசன்னகுமார் மற்றும் காமேஷ் பிரபு ஆகியோரை 14வது பிளாக்கிலிருந்து வேறு பிளாக்கிற்கு திடீரென மாற்றியிருக்கின்றனர். தனது நண்பர்களை மாற்றியதற்கு முருகானந்தம் தான் காரணம் என நினைத்து அவரை லோகநாதன் தாக்கியது தெரிய வந்திருக்கிறது. மேலும் சிறைக்குள் நடந்த தாக்குதல் சம்பவம் குறித்து சிறை அலுவலர் விவேக் KK நகர் காவல் நிலையத்திலும் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் சிறை கைதிகள் லோகநாதன், தரணி, விஷ்ணு, நாகராஜ் ஆகிய 4 பேர் மீதும் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.